வெல்கம் பேக் டு ஷைன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபேஷன் டிசைனிங் அண்ட் சூயிங். இன்றைக்கி உங்களை பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கையாலேயே தைக்கிறதான ஒரு பின் குஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது நமக்கு ஸ்டிச்சிங் அப்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மார்க்கிங் அப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். இது இப்போ ஸ்டிச்சிங்க்கு தேவையான திங்ஸ் இதுதான் நமக்கு பின் குஷன் செய்கிறதுக்கு தேவையானது. முதல்ல நான் ஒரு ஸ்ட்ரிப் மாதிரி எடுத்திருக்கிறேன். அந்த ஸ்ட்ரிப்போட அகலம் 2 இன்ச், லென்த்து 15 இன்ச்சில் எடுத்திருக்கேன். அதை நான் 2ஆக ஃபோல்ட் பண்ணி ஒரு 1/4 இன்ச்சில் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸ்டிச் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை மட்டும் நான் மிஷினில் தைச்சிருக்கேன், மற்றதெல்லாம் நம்ம கையால் தைச்சிருக்கோம். இப்போது நான் 1/4 இன்ச்சில் ஸ்டிச் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வெளிப்பக்கத்தில் இப்போது ராங் சைட் தெரியுது. இதை நம்ம இப்போது டர்ன் பண்ணிடலாம். இதை இப்போது ரைட் சைட் வெளியில் வர மாதிரி நம்ம இந்த லூப் டர்னரை யூஸ் பண்ணி டர்ன் பண்ணிக்கலாம். இது ரைட் சைட் வெளியில் வந்துடும். இதோட ராய் எட்ஜஸ்லாம் உள்ளே போயிடும். இப்போது இந்த ஸ்ட்ரிப் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இனி 2 சர்க்கிள்ஸ் எடுத்திருக்கேன். ஒன்று பெரிய சர்க்கிள், ஒன்று சின்ன சர்க்கிள். ஒன்று பெரிய சர்க்கிளோட அகலம் எவ்வளவுன்னா 7.5 இன்ச்சஸ். நீங்கள் இதுக்கு ஏதாவது ரவுண்டாக இருக்கிற திங்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு பேப்பரில் ஒரு பேட்டர்ன் போட்டு அதுக்கப்புறம் கிளாத்தில் நீங்கள் வெட்டலாம். சின்ன சர்க்கிளோட அகலம் 5 இன்ச்சஸ். இதில் ஒரு பீஸ், பெரிய சர்க்கிளில் 2 பீஸ் எடுத்துக்கோங்க. அது ஒரு கிரிப்னஸ்க்காக நம்ம 2 பீஸாக எடுத்துப்போம். 2 பீஸ் வேணும் நமக்கு. அதில் சின்ன பீஸில் 1, பெரிய பீஸில் 2. ஸ்காட்ச் பிரைட்டோட ஸ்டீல் ஸ்க்ரப்பர் அண்ட் ஸ்பாஞ்ச் ஸ்க்ரப்பர் 2ஐயும் எடுத்துக்கோங்க. இப்போது ஸ்டீல் ஸ்க்ரப்பர் ஏன் எடுத்துருக்குறோம் அப்படின்னா, இதில் நம்மளோட இந்த பெல் பின்னை நம்ம இப்படி குத்தும்போது என்ன ஆகும்னா ஷார்ப் ஆகும். அதுக்காக தான் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். இந்த ஷார்ப்னஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது இது ஷார்ப்பாகவும் இருக்கும். அது போக நமக்கு இதில் பின்னில் குத்தி வைக்கிறதுக்கும் நமக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் நம்ம இந்த ஸ்பாஞ்சும் இந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பரும் யூஸ் பண்ணுறோம். இதை நம்ம ஒரு பிரேஸ்லெட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கையில் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸ்டிச்சிங் அப்போ நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்டீலுக்கு மேலே இந்த ஸ்பாஞ்சை கவர் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இன்னும் நமக்கு தேவையானது இந்த மாதிரி பாலிஸ்டர் ஸ்பாஞ்ச். இதெல்லாம் பொம்மையிலலாம் நிறைய இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது ரொம்ப தேவையில்லை நமக்கு. இது ஒரு ஈவன் ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். எங்கே கொஞ்சம் அன்ஈவனாக இருந்ததுன்னா இதை கொஞ்சம் மேனேஜ் பண்ணி ஈவன் பண்ணிக்கலாம். அதுக்காகவும் நம்ம இந்த பாலிஸ்டர் யூஸ் பண்ணுவோம். இது கடைங்கள்லேயும் கிடைக்கும் நமக்கு. இது கொஞ்சமாக நமக்கு போதும். இப்போது இது பெல்பின் வச்சுருக்கிற, நம்ம ஷாப்பில் வாங்கும்போது பெல்பின் இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் இது இன்சர்ட் பண்ண மாதிரி கொடுப்பாங்க. இதில் இந்த ஹோல் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. இது கொஞ்சம் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம பின்னை எடுத்து வச்சுட்டு இதை நம்மளோட பின் குஷனோட பேஸாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் இதுக்கு ஒரு கார்ட்போர்டு எடுத்து அதுலேயும் இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் சர்க்கிள் நீங்கள் எடுத்துக்கலாம். பின் குஷனோட அளவு இது பிளாஸ்டிக்லேயும் இருக்கிறதுனால நமக்கு கைக்கு சேஃபாகவும் இருக்கும், கையில் டச் ஆகாது. இப்போது நான் ஒரு கான்ட்ராஸ்ட்டாக எம்ப்ராய்டரி த்ரெட் எடுத்திருக்கேன். இதை வச்சு பண்ணும்போது கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாகவும் தெரியும். இப்போ இன்னொன்று வீடியோவுக்கும் உங்களுக்கு நல்லா தெரியுன்றதுக்காக நான் கான்ட்ராஸ்ட்டாக எடுத்திருக்கேன். ஒரு நீடில், நல்லா பெரிய ஐ உள்ள நீடில் எடுத்திருக்கேன். ஏன்னா இந்த எம்ப்ராய்டரி த்ரெட்டு போகணும்ல, அதுக்காக இந்த பெரிய நீடில் எடுத்திருக்கேன். இது எம்ப்ராய்டரிக்காக, ஹேண்ட் எம்ப்ராய்டரிக்காகவே யூஸ் பண்ணுற இந்த நீடில். இது அந்த எட்ஜ் ரொம்ப ஷார்ப்பாக இருக்காது, பிளெண்டாக தான் இருக்கும். இது எப்படி தெரியுதுன்னு உங்களுக்கு தெரியல. இது அந்தளவுக்கு ஷார்ப்பாக இருக்காது, பட் திக்காக இருக்கும், உங்களுக்கு உடஞ்சி போகாது. இப்போ இருக்க நீடெல்லாம் நிறைய உடஞ்சி போகுது. இது உடஞ்சி போகாமல் உங்களுக்கு கொஞ்சம் க்ரிப்பாக நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். அதுக்காக தான். அப்புறம் நமக்கு தேவையானது 1/4 இன்ச் வித்தில் உள்ள எலாஸ்டிக்.
நான் எலாஸ்டிக் எடுத்துக்கிறேன். இந்த எலாஸ்டிக் வந்து விட்த் வந்து 1/4 இன்ச் எலாஸ்டிக்கு. இதோட அளவு எவ்வளோ வேணும்னா உங்களோட ரிஸ்ட்டோட ரவுண்டு, ரிஸ்ட்டு எவ்வளவு இருக்கோ அந்த அளவுக்கு உங்களோட எலாஸ்டிக் எடுத்துக்கோங்க. ரிஸ்ட்டோட கரெக்ட் அளவில் எடுத்தால் போதும். இப்போ இதை இப்படி ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு தைச்சிடுவோம். இப்போ நம்ம கையில் வந்து அதை போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் க்ரிப் கிடைக்கும் உங்களுக்கு. ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. கரெக்டான ஒரு மீடியமான அளவில் இருந்ததுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் என்னோடய ரிஸ்ட் அளவுக்கு கரெக்டாக எடுத்திருக்கேன். இதை நம்ம தைக்கும்போது ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு கொஞ்சம் தைக்கும்போது கொஞ்சம் ஸ்டிஃப்னஸ் கிடைக்கும். இதை நம்ம என்ன பண்ணலான்னா இப்போ 2 சேஃப்டி பின் எடுத்துக்கிறேன். இந்த எலாஸ்டிக்கோட 2 கார்னர்லேயும் 2 எட்ஜ்லேயும் இந்த சேஃப்டி பின்னை நான் வந்து பின் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல ஒரு ஸ்ட்ரிப், அந்த ஸ்ட்ரிப்புக்குள்ளே இந்த பின்னை உள்ளே விட்டு எலாஸ்டிக்கை எடுத்துடலாம் நம்ம அடுத்த பக்கமாக. ஏன்னா பின்னாடி பக்கமும் வெளியில் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம 2 பக்கமும் இப்படி எலாஸ்டிக்கோட ஓரத்தில் பின் போட்டிருக்கோம். இப்போ நம்ம அந்த பக்கமாக எடுத்துடலாம். கொஞ்சம் கவனமாக எடுங்க. உள்ளே போனாலும் எடுத்துடலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கொஞ்சம் மெதுவாக எடுத்தீங்க அப்படின்னா சேஃபாக வெளியில் வந்துடும். ட்விஸ்ட் ஆகக்கூடாது, ட்விஸ்ட் ஆகாமல் கரெக்டாக வந்துடணும். இப்போது இது வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போது நமக்கு எலாஸ்டிக் விரியும் போது அந்த துணிக்கு கரெக்டாக இருக்கும். இது ஒரு பேண்ட் மாதிரி கூட இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஹெட் பேண்டு, ஹேண்ட்லேயே நம்ம ஸ்டைலிஷாக போடுற பேண்டு கூட இப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை பேண்டாக யூஸ் பண்ணலை, நம்மளோட பெல்ட் பின் குஷன் வந்து நம்ம கையில் போட்டுக்கிறதுக்கான பெல்ட் இது, ஓகேவா? இப்போ இதை ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு ஹேண்டில் ஸ்டிச் பண்ணிக்கிறேன் நான். மிஷினில் தைக்கிறதா இருந்தால் மிஷின்லேயும் தைச்சிக்கலாம், ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சுக்கலாம். இப்போது நம்ம இதோட எட்ஜஸ்லாம் வெளியில் தெரியாது, உள்ளே போயிடும். அதனால் நீங்கள் கையிலையும் தைக்கலாம், மிஷின்லேயும் தைக்கலாம். இதோட ரா எட்ஜஸ் எல்லாம் ரொம்ப கன்சீல் பண்ணணும் அப்படிங்கிறது தேவையில்லை. இது உள்ளே போயிடும், நம்ம தைக்கும்போது நமக்கு தெரியாது, தெரியாமல் உள்ளே போயிடும். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணி நமக்கு இந்த பேண்ட் ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட ரிஸ்ட் பேண்ட் ரெடி. போட்டு பார்த்துக்கோங்க. இது ரொம்ப எனக்கு டைட்டாகவும் இல்லை, ரொம்ப லூஸாகவும் இல்லை, கரெக்டான அளவில் இருக்குது. இந்த மாதிரி இருந்ததுன்னா நமக்கு கையில் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்மளோட சின்ன சர்க்கிள் எடுத்துக்கலாம் அண்ட் பெரிய சர்க்கிள். முதல்ல நம்ம சின்ன சர்க்கிள் எடுத்து சுற்றிலும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். சுற்றிலும் நான் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. எட்ஜஸில் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு கேப் இருந்தால் போதும் ஓரத்தில். ஃபுல் ரவுண்டுக்கும் நான் வந்து கையால் ஸ்டிச் பண்ணிவிட்டு இது பண்ணுறேன். இது வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறது எம்ப்ராய்டரி த்ரெட்டு. சிங்கிள் ஸ்டான்ஸால் தான் எடுத்திருக்கேன், டபுளாக எடுக்கலை. ஏன்னா இதுவே திக்னஸ் அதிகமாக இருக்கும், அதனால் சிங்கிளாக எடுத்தாலே போதும் நமக்கு. இப்போ ஃபுல்லாக நமக்கு இது பண்ணியாச்சு, ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போது நமக்கு ராங் சைடு வந்து உள்ளே இருக்கிற மாதிரி, ராங் சைடுக்குள்ளே இது உள்ளே விடணும். இந்த பிளேட் வச்சுருக்குறோம்ல, அந்த பிளேட்டை உள்ளே வச்சிடலாம். பேஸுக்காக நம்ம இதை யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு ஒரு கவர், இது வெளியில் தெரியாமல் இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த பேஸுக்கு ஒரு கவர் தான் நம்ம வந்து தைச்சிருக்கோம். இப்போ இதை உள்ளே வச்சு டைட் பண்ணிடலாம். இப்போ இழுத்துட்டோன்னா நமக்கு டைட் ஆகிடும். நல்லா ஸ்டிஃப் ஆகிடுச்சு. இப்போது லைட்டாக ஒரு ஸ்டிச் கொடுத்துடலாம். உங்கள் நீடிலால் ஒரு ஸ்டிச் கொடுத்துடுங்க. இது வந்து சரியாக நமக்கு எல்லா பொசிஷனும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து கரெக்ட் பண்ணிவிட்டு சுற்றிலும் ஜிக்ஸாக் மாதிரி கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஜிக்ஸாக்காக போட்டுட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் இன்னும் நல்லா டைட்டாக ஆகும் உங்களுக்கு. இப்போது இந்த பக்கத்தில் நல்லா உங்களுக்கு ஃபினிஷிங் வந்துருச்சு. இப்போ பெரிய
பெரிய சர்க்கிள் எடுத்துக்கலாம். ரெண்டையும் ராங் சைடும் ஃபேஸ் பண்ண மாதிரி போட்டுட்டு வெளிப்பக்கமாக ரைட் சைடு இருக்கிற மாதிரி நம்ம ரெண்டையும் ஒன்றா வச்சு ஏற்கனவே நம்ம சின்னதை எப்படி ஸ்டிச் பண்ணோமோ அதே மாதிரி பெருசையும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதுக்கும் சிங்கிள் ஸ்டான்ஸாக போதும். இப்போ ஃபுல்லாக பண்ணியாச்சு, முடிஞ்சிருச்சு. நமக்கு எல்லாம் பண்ணி முடிஞ்சிருச்சு. இப்போ இது ஃபுல்லாக ரவுண்ட் ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கு எந்த பக்கம் உங்களுக்கு வெளியில் வேணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு உள்பக்கம் வர்றதுக்கு மேலே நேராக உள்பக்கத்துக்குள்ள இந்த ஸ்க்ரப்பர், ஸ்பாஞ்சு, ஸ்டீல் ஸ்க்ரப்பர் அண்ட் மேலே இருக்க பாலிஸ்டர் எல்லாத்தையும் உள்ளே வச்சு நான் ஒரு கவர் பண்ணிடுறேன். இப்போ இப்படி இழுத்தோம் அப்படின்னா ஃபுல்லாக உங்களுக்கு கவர் ஆகிடும். ஒரு பால் மாதிரி உங்களுக்கு கிடச்சிடும். இப்போ இதை வந்து கொஞ்சம் உங்கள் கையால் ப்ரெஸ் பண்ணி கொடுத்து கொஞ்சம் ஒரு ரவுண்ட் ஷேப் வர மாதிரி, ரொம்ப அங்கங்கே சிலும்பல் இல்லாமல் நல்ல ஒரு ரவுண்ட்லேயே புஷ் பண்ணி கொடுத்திங்கன்னா நல்ல ஒரு ஷேப் கிடைக்கும். கையால் அதை ஷேப் கொடுத்து இதையும் நீங்கள் எப்படி அந்த பிளேட்டை வச்சு தைச்சிங்களோ அதே மாதிரி இதையும் கொஞ்சம் நல்லா ஸ்டிச் பண்ணிடலாம். நீங்கள் எவ்வளோ பெரிய என்ன சைஸ் தேவைப்படுதோ அந்த சைஸுக்கு ஸ்டிச் பண்ணிடுங்க. ரொம்ப டைட்டாக பண்ணாதீங்க. ரொம்ப டைட்டாக ஆக்கிட்டிங்கன்னா என்னாகும் அப்படின்னா உங்களோட பின்ஸ் எல்லாம் பெல் பின்ஸ் எல்லாம் குத்துறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். அதை குத்துறதுக்கே ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண மாதிரி ஆயிருக்கும். கொஞ்சம் லூஸாக இருந்தால் தான் உங்களுக்கு குத்தும்போது ரொம்ப ஸ்ட்ரெயின் இல்லாமல் உங்களால் குத்த முடியும். தேவையான அளவுக்கு பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த சின்ன சர்க்கிள் அந்த பிளேட் மேலே நம்ம செஞ்ச அந்த பிரேஸ்லெட் இருக்குல்ல, இந்த பிரேஸ்லெட்டை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த சர்க்கிளோட ராயெட்ஜும் இந்த பிரேஸ்லெட்டோட ராயெட்ஜும் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இதோட ராயெட்ஜ் இப்போ 3ஓட ராயெட்ஜும் உள்பக்கமாக போயிடுச்சு. வெளிப்பக்கத்தில் எல்லாம் ஃபினிஷிங் தான் உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ தேவையான அளவுக்கு இதை வச்சு செக் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் இழுத்து தைச்சிக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் சின்னதாக்கணும் அப்படின்னா கொஞ்சம் இந்த நேரத்தில் டைட் பண்ணிவிட்டு நீங்கள் வச்சுருக்கிற அந்த சர்க்கிளுக்கு தகுந்த மாதிரி இதை மேனேஜ் பண்ணிக்கோங்க. இதையும் ஜிக்ஸாக்காக ஸ்டிச் பண்ணிக்கலாம். ரொம்ப குட்டி ஆகிட்டுனா நல்லா இருக்காது. அந்த அளவுக்கு இது மேனேஜ் ஆகுற மாதிரி மேட்ச் ஆகுற மாதிரி வச்சு தைச்சிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச லெஃப்ட் ஓவர் ஃபேப்ரிக்கில் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இன்னும் நிறையா வீடியோஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி மேலே வச்சு நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பிளேட்டில் அந்த த்ரெட்டை கட் பண்ணிடலாம். இந்த ஒரு த்ரெட் போதும். இதில் இந்த பால்லையே நமக்கு த்ரெட் இருக்குது. நம்ம இப்போது இதை மேலே வச்சு இப்போ ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பட்டன் ஹோல் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க இந்த ஸ்டிச்சை. இப்போது நான் ஆல்ரெடி இந்த பிளேட்டில் ஹோல்ஸ் இருக்குது. நம்ம உள்ள ஹோல் பார்த்தீங்க ஃபஸ்ட்டே, அந்த ஹோலுக்குள்ளே விட்டு நான் தைக்கிறேன். இது இன்னும் கிரிப்னஸ் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக, கொஞ்சம் ஈவனாகவும் நம்ம ஸ்டிச் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக நான் அந்த ஒரு ஹோல்லையும் விட்டு ஸ்டிச் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் இந்த பிரேஸ்லெட் அந்த இது எங்கே ஆரம்பிக்குதோ அங்கே பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு முடிச்சு மாதிரி போட்டு இது பண்ணிக்கலாம். இதை பட்டன் ஹோல் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கான்ட்ராஸ்டாக இருக்கும்போதும் நல்லாயிருக்கும். இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச்சே நமக்கு நல்ல ஒரு ஃபினிஷிங், நல்ல ஒரு எஃபெக்ட் கொடுக்கும். இல்லைன்னா எனக்கு அது தெரிய வேணாம் அப்படின்னா சேம் த்ரெட்டில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா தெரியாது ஃபினிஷிங். எல்லாருக்கும் மிஷினோடு இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு திங்ஸ் இது. மிஷினில் இருக்கிறத விட மிஷினில் நான் எப்போவும் மேக்னெட் யூஸ் பண்ணுவேன்.
பட் கட்டிங் அப்போ நமக்கு மேக்னெட்டை விட இது கையில் மாட்டிக்கிட்டோம், ஒரு அனார்கலி ட்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னா அப்போது இதை கையில் இருந்ததுன்னா நமக்கு பெல் பின் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் எல்லாரும் இந்த மாதிரி ஒரு பின் குஷன் பண்ணி வச்சுக்கோங்க. யார் யாரெல்லாம் பண்ணீங்களோ அவங்க என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு உங்களோட ஃபோட்டோவை எனக்கு சென்ட் பண்ணுங்கள். யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அவங்கெல்லாம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இன்னும் நிறைய வீடியோஸ் கிடைக்கும். இன்னும் அதோட பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு. நான் வீடியோ போட்ட உடனே நீங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோட பேசுகிறதுக்கு இன்ஸ்டாகிராம் மூலமாக என்கிட்ட பேசுங்க. நான் இப்போது ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேன். நான் ஃபுல்லாக எல்லாம் ஸ்டிச் பண்ணியாச்சு. நம்ம ஸ்டிச் பண்ணதே ஒரு அழகாக வந்துருச்சு, நமக்கு செம்மையாக இருக்குது. இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறதையும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்படி பின் குத்தும் போது ஷார்ப்பாகவும் ஆகும். உங்களோட பின் அங்கங்கே கீழே விழாமல் நீங்கள் சேஃபாக ஒரு இடத்துலையும் வச்சுக்கலாம். கொஞ்ச நேரம் நீங்கள் ஒரு 15 மினிட்ஸ் இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா இது ரொம்ப நாளைக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுங்க. என்னோடய பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். இன்னும் நிறைய வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். இன்னும் ப்ளவுஸ் வீடியோஸ்லாம் போடலாம் அப்படிங்கிற பிளானில் இருக்கும். உங்களுக்கு என்ன மாதிரி சைஸில் என்ன மாதிரி டிசைனில் வேணும்னு சொல்லுங்கள். இது பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.